ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்க. ஸோ இன்றைக்கி நான் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படி தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நானே எனக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. ஸோ நீங்களும் எனக்கு அப்படியே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, எனக்கு நல்லா விஷ் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தாங்க போகிறோம். ஸோ போய் நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்களும் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி ஏறியாச்சு. ஸோ நான், எங்கள் அம்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, அவள் பார்த்திங்கன்னா அவளோட பையன். ஸோ நாங்கள் 3 பேர் தாங்க போயிருந்தோம். ஸோ போயிட்டு பஸ்ஸில் என்ன செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே தான் நாங்கள் போனோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம வெயிலுங்க. காலையிலே செம்மையாக வெயில் அடிச்சிச்சு. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வெள்ளனே கிளம்புனோம் நாங்கள். ஸோ வெள்ளனே கிளம்புனாலும் வெயில் பார்த்திங்கன்னா கொளுத்துன்னு நம்மளை கொளுத்தி எடுத்துருச்சு. என்னையே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற கதையில் தாங்க இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்படி போனோமோ வர வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு வெயில் வேறையா, அப்படியே பார்த்திங்கன்னா வேர்த்து ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. செம வெயிலுங்க ஃபுல்லாகவும். சரின்ட்டு அப்படியே நாங்களும் அப்படியே வெயிலை கடந்து அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே போனோம் நாங்கள். ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு தோடு எடுக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா. அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் போய் சாமியை கும்பிட்டு வர வழியில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு போனாங்க. ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக இருந்துச்சு. நம்ம வெயிலில் இருந்துட்டு அப்படியே இந்த நிழலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சுகமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயில் வந்துருச்சு. ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளேயும் அப்படியேவும் போயிட்டோம். ஸோ என்னோடய மண்டைக்கு மேலே பாருங்கள் அப்படியே ஒரு சூரியன் தெரியுதா, சரியான வெயிலுங்க, தாங்கியே முடியல. ஸோ உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அப்படியே துளசி ஒன்று வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை ஒன்று வாங்கினோம் நாங்கள். ஸோ வாங்கிட்டு அதையும் நல்லா அப்படியே ஒரு மாதிரி தட்டி விரிச்செல்லாம் கொடுத்தாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே கையில் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒன்று 20 ரூபா கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு நாங்களும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலுக்குள்ளேயும் போயிட்டோம். ஸோ முதல்லாம் பார்த்திங்கன்னா யானை இருக்கும். ஸோ இப்போ யானையே இல்லைங்க. ஸோ எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ நாங்களும் அப்படியே பார்த்திங்கன்னா நடந்து உள்ளே போயிட்டு இருந்தோம். ஸோ உள்ளே போவிலே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நல்லா குளுன்னு இருந்துச்சுங்க. வெளியில் போயிட்டு உள்ளே வரவும் அப்படியே நல்லா குளுன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே நான் போட்டேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஃபேண்ட் அண்ட் ஷால் போட்டாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் வந்து நல்லா சாமியும் கும்பிட்டு வெளியில் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மாளிகை இருக்குது பார்த்திங்களா, அங்கே தாங்க வந்தோம். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 2 ரூபா கிட்டே சார்ஜ் பண்ணாங்க. நானும் என்னோடய அம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துவிட்டோம். ஸோ 3 பேர்த்துக்கு மட்டும்தான், குட்டி குழந்தைங்கள் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 6 ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு உள்ளேயும் வந்துவிட்டோம். ஸோ ஃபுல்லு டஸ்ட்டுங்க. ஏன்னா ரொம்ப அந்த கை வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளே போகலாமே அப்படின்ட்டு போனோம். ஃபுல்லாக அந்த கண்ணாடி ஃபுல்லும் கைரேகையாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ நம்ம எடுக்கலான்ட்டு பார்த்தா ஃபுல்லும் நம்ம ஃபேஸே கிளியராகவே தெரியலை, அந்தளவுக்கு ஃபுல்லாக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா கொஞ்சம் வீடியோஸு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டாள் ஃபோட்டோ மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு தாங்க போனோம். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் அன்னதானம் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு போனோம். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு போய் டோக்கன்லாம் வாங்கினோங்க. ஸோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 12:30க்கு மேலே தான் சாப்பாடு போடுவேன் அப்படி சொல்லிட்டாங்க. அதுங்களையும் நாங்கள் இன்னொரு கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஐக்ரீவர் கோயில் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் போனோம். ஸோ போயிட்டு அங்கேயும் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. போய் சாமியை கும்பிட்டு துளசி கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு கொடுத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம், சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா மோர், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ கூட்டம்லாம் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாங்களும் மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோங்க. ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்கினோம் நாங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கொளுத்துற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதை வேறு சுமந்துக்கிட்டு நாங்கள் பண்ண காமெடித்தனம்னா நிறையா இருந்துச்சுங்க. ஸோ எப்படியும் நாங்களும் வந்துவிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி மாங்காய் வித்துட்ருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த சீசனில் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினோம். அதையும் வாங்கிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போனோம். ஸோ போயிட்டு எங்கள் டேடிக்கு பார்த்திங்கன்னா பர்ஸு வாங்கலான்ட்டு போனோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸு வாங்கியிருந்தோம். பட் அது எங்கள் டேடிக்கு பிடிக்கவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கிட்டு அப்படியே நாங்களும் வந்துவிட்டோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கேப் ரொட்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா 2 கேப் ரொட்டி வாங்கினோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலி இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ வாங்கி அங்கேயே சாப்பிட்டாச்சு. கேப் ரொட்டியை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் பூ இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு
வாங்கிட்டு இருந்தோம். ஸோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு தோடு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் நகை கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தங்க விலை பார்த்திங்கன்னா செம்ம திடுமுகடாக விற்கிதுங்க. இருந்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வளைய வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டாங்க. பட் அந்த வளையம் பார்த்திங்கன்னா அங்கே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸையும் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால் ஊசி போடுறதுக்காக போயிருந்தேன். ஸோ போயிட்டு வர வழியில் அவளையும் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கிட்டேயும் வந்துட்டோங்க. ஸோ வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. நம்ம இந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு அப்படியே ரசிக்கும் போது செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே இறக்கி விட்டாங்க. ஸோ நான் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஒரு பையன் வந்திருந்தான். ஸோ அவங்க கூட பேசிகிட்டே செம்ம கலாச்சி விளாண்டுட்டே வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சர்ப்ரைஸுங்க. ஸோ என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சுங்க. ஏன்னா காலையிலேருந்து விஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேருமேவும். ஸோ அதை வாங்கிட்டு வரும் பார்த்திங்கன்னா எனக்கு அழுகே வந்துருச்சு. ஸோ அந்தளவு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக கேக்கெலாம் வெட்டியாச்சு. ஸோ நான் கேக்கை வெட்டி பார்த்திங்கன்னா அப்படியேவும் நான் என்னோடய தம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா 3 பேர் தான் இருந்தோம். ஸோ அப்பா இல்லை. அப்பா பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களே குட்டியாக எங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ செம்மையாகவே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் இப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதாங்க எங்கள் ஃபேமிலி. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்போம். ஸோ அவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கேக்கை வெட்டி மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஜூஸ் போட்டு வச்சுருந்தாப்புல. ஸோ அதையும் மனசுக்கு திருப்தியாக குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சில வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே கேக்கெலாம் வெட்டி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே இந்த டே வந்து இப்படி தாங்க செம்மையாக போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேக்குக்கு தாங்க சண்டை. ஸோ எனக்கு என் நம்பிக்கும் பார்த்திங்கன்னா சரியான சண்டையாக போச்சு. ஸோ நான் ஊட்டி விடவா நீ ஊட்டி விடுவான்னு போட்டு எப்படியோ சாப்பிட்டாச்சு. ஸோ கேக்கை பாருங்கள், அரை இதை சாப்பிட்டு இப்படி தான் வச்சுருந்தோம். ஸோ ஃபைனலாக எல்லாத்துக்குமே கட் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த டே செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்த மாதிரியே நிறைய சப்போர்ட் கொடுங்க. அப்படின்னா தான் என்னோட வீடியோஸ் நிறைய போட முடியும். ஸோ பாய்.